அண்ணே ஒரு 5 ரூபாய் ரீஃபில் பேன் இருந்தா கொடுனே. தம்பி கொடுக்குறப்பா. என்ன அண்ணே வானத்துல இருந்து பேன் எடுத்து கொடுக்குறாரு? அடிங். பால் பாயிண்ட் பென் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களா? நெக்ஸ்ட் டைம் நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் யூனிக்காக தெரியும். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ. ஆல்பபெட்லேயே இவன் தான் மூத்த புள்ள. ஆனால் நம்ம யாருமே இவனுக்கு சரியான மரியாதையே கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி அவனை எழுதாமல் நான் சொல்கிற மாதிரியும் எழுதி பாருங்க. இப்படியும் இவனை எழுதலாம், இல்லை இந்த மாதிரியும் எழுதலாம், இல்லை இந்த மாதிரியும் எழுதலாம். நெக்ஸ்ட் லெட்டர் பி. இவனுக்கும் இதே மாதிரி தான் நான் சொல்கிற ஸ்டைல் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம், இல்லை இது மாதிரியும் எழுதலாம். நெக்ஸ்ட் லெட்டர் ஜி. எனக்கு இவனை எழுதுறது ரொம்ப பிடிக்கும். இவனையும் 3 டைப்ஸாக எழுதலாம். இதோ இந்த மாதிரி, ஆர் இல்லை இது மாதிரி, இல்லை தேர்ட் ஒன் மாதிரி. நெக்ஸ்ட் லெட்டர் எஸ். சில லெட்டர்ஸை எழுதுனா பிடிக்கும், சிலதை எழுதி முடிச்ச பிறகு பிடிக்கும். எனக்கு இவனை எழுத போகிறோம்னு தெரிஞ்சாலே பிடிக்கும். இவனையும் இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்கு 500 லைக்ஸ் வந்தால் அடுத்த பாட்டில் வேறு டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ்க்கு வீடியோ பண்ணுறேன். இதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.